விழுப்புரம் தொகுதி வந்து இப்போ ரொம்ப நாளாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுது, அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள். எல்லா தொகுதியிலையும் கூட நிற்கட்டும், யாரும் வேண்டாம். அது மாண்பு முதலமைச்சர் முடிவு எடுப்பார். சொல்லுங்க. திருப்பூரில் இருக்க அந்த வரதட்சணை அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அனுப்ப இருக்கு அப்படின்னு எடப்பாடி அனுப்பி கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க இப்போ உங்களோட வயசு சின்ன வயசு, உங்களை ஒரு 75 வயசு நினச்சிங்க, உங்கள் பேரன் தவறே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்க, நீங்கள் பொறுப்பாக முடியுமா? நான் உடனே இது கேள்விப்பட்ட உடனே தவறான செய்திகள் வெளியே பாஜக பரப்புது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய தந்தையிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசியை நான் பேசினேன். நாங்கள் இறந்த பெண் பக்கம் தான் இருக்கோம், எங்கள் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குது, நியாயம் கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பிரச்சனையில் தலையிடாது. அப்படி யாராவது தலையிட்டால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிக்கிறேன், அல்லது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கும். அந்த வகையில் எங்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணனுடைய பேரன் இந்த தவறை செய்திருந்தா ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அந்த பெண்ணுக்காக தான் அனுப்போம், நாங்கள் அந்த குடும்பத்துக்காக தான் அனுப்போம். அவங்க தந்தைகிட்ட பேசிட்டு அவரும் சொல்லிட்டாரு தவறான செய்தி சார் இது, ரைட்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.